அதுபோன்ற நேர்களுக்கு நிச்சயமாக இந்த தகவலை பகிர வேண்டும் நினைக்கிறேன். பலரும் அறிந்திருப்பீர்கள், இருந்தாலும் புதிய தகவலாக இதை பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். ஒரு தெரிய வேண்டிய தகவலாக அந்த சுனாமி வேகம், அதாவது 3 அடியிலிருந்து 100 அடி வரை உயரமானது 3 அடியிலிருந்து 100 அடி வரை வந்திருக்கு. அதாவது ஓராள் உயரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 ஆட்களை வைத்த 20 ஆட்களை வைத்தால் எந்த உயரமளமோ அந்த அளவுக்கு உயரமாக வந்து 5 அடி கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 100 அடி அளவுக்கெல்லாம் சில இடங்களில் வந்திருக்கு. அந்த காட்சிகள் எங்கே என்பதை நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் வேகம் என்று சொல்லும்பொழுது 500 மைல் வேகத்திலே, அதாவது ஒரு போர் விமானம், ஜெட் விமானம் எந்த வேகத்திலே செல்லுமோ அந்த வேகத்திலே சுனாமி அலையானது வந்திருக்கிறது. அதாவது சுமத்ரா தீவிலிருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தள்ளி 700-800 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறது. சுமத்ராவிலிருந்து அந்தமான் கார் நிக்கோபார் தீவுகளுக்கு வந்து அங்கிருந்து வங்கக்கடல் வழியாக, தென்கிழக்கு வங்கக்கடல் வழியாக இலங்கை, தமிழகம், அது மட்டுமல்ல ஆப்பிரிக்கா வரை சென்றிருக்கிறது. ஆப்பிரிக்காவில் சோமாலியா வரை, சோமாலியா அந்த பக்கம் கிட்டத்தட்ட இங்கிருந்து 1500 மைல் தூரம் இருக்கிறது. அங்கு வரை சென்றிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பயண தூரம். அதே போன்று இந்த அடிப்படை என்றால் தட்டுக்களால் தான் ஆனது. அதாவது யுரேஷியன், இந்திய பர்மா தட்டு என்ற யுரேஷியன் தட்டுகள் என்றார்கள். அதே போன்று இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட். இந்த பிளேட்டில் இப்படி இருக்கின்ற பிளேட்டுகள் திடீரென இந்த பூகம்பம் ஏற்பட்ட போது இந்த பிளேட் ஒன்று கீழ் சென்று மற்றொன்று மேலே சென்று விட்டது. பிறகு ஒரு 10 நொடிகளுக்கு பிறகு இரண்டும் சமநிலைக்கு வருகிறது. அப்பொழுது இங்கிருந்து வீசப்பட்ட தண்ணீர் தான் சுனாமியாக சுமத்ராவிலிருந்து ஆப்பிரிக்கா வரை பயணம் செய்திருக்கிறது. அதன் பாதிப்பு தான் தமிழகம் போன்ற இடங்களுக்கு எல்லாம் வந்து சென்றது. நிச்சயமாக நீங்கள் இப்போ கடலூர் சொல்லும்போது இந்த என்றால் இந்த மதியம் நேரத்திலே இந்த பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு வந்த தகவல் என்னவென்றால் அதிர்ச்சியான ஒரு தகவல், கார் நிக்கோபார் தீவு. அப்போது தகவல்கள் வந்து செவி வழியாக வருகின்ற தகவல் மற்றும் பிடிஐ போன்ற செய்தி நிறுவனங்கள் வந்து கொடுக்கின்ற தகவல் தான். அந்தமான் நிக்கோபார் தீவுகளே மூழ்கிவிட்டது என்ற தகவல் முதலில் எங்களுக்கு கிடைத்தது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை மூழ்கிவிட்டது. அந்த தலைநகர் பகுதியான போர்ட் பிளேயர் மட்டும்தான் அங்கு இருக்கிறது, மற்ற இடங்கள்லாம் காணவில்லை, மூழ்கிவிட்டு தண்ணீரில் மூழ்கிவிட்ட தகவல் வந்தது. உடனடியாக எங்கள் செய்திக்குழுவிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணன் சொன்னது போல அவர் கடலூருக்கு சென்றார். அது போன்ற உடனடியாக கார் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சென்று அந்த கவரேஜ் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நானும் எனது ஒளிப்பதிவாளர் செந்தில், தற்போதும் அவர் பணியாற்றிக் கொண்டு அந்த நிறுவனத்திலே இருவரும் அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. உடனடியாக ஒரு ஓபி மிஷினை எடுத்துக்கொண்டு லைவ் செய்வதற்கான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு விமானங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டு விட்டன. பயணிகள் விமானம் எதுவுமே கிடையாது. போகின்ற வழி என்னவென்று தெரியாத பொழுது அப்போது அவசரமாக நிவாரணப் பொருட்கள் சென்னையிலிருந்து அங்கு கொண்டு செல்லப்பட்டன. அடுத்த நாள் காலையில் போகின்ற ஒரு கார்கோ விமானம் இருக்கின்றார்கள். எனவே அந்த கார்கோ விமானத்திலே சிறப்பு அனுமதி பெற்று கார்கோ விமானத்தை நானும் எனது ஒளிப்பதிவாளரும் அங்கு சென்று போர்ட் பிளேயருக்கு சென்றோம். சென்ற பொழுதுதான் அங்கு உண்மையிலே அந்த நிலவரங்களை பார்க்கும்போது அதிசயம் அதிர்ச்சியும் ரெண்டும் ஒன்றாக இருந்தது. இந்த இடங்கள் எல்லாம் கிராமங்கள் இருந்தன, சில இடங்களை சுற்றி காண்பித்த கடற்கரை அங்கு வந்து காடுகள் நிறைந்த பகுதி. தீவுகள் கிட்டத்தட்ட 572 தீவு கூட்டங்கள் நிறைந்ததான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் ஒரு பக்கம் இருக்கும், நிக்கோபார் தீவுகள் ஒரு பக்கம் இருக்கும். அதில் நிக்கோபார் தீவுகளை நாங்கள் சென்று பார்த்தபோது ஹெலிகாப்டர் மூலமாக அடுத்து இராணுவத்தின் மூலம் உதவியுடன் நாங்கள் சென்று பார்த்தோம். கடற்கரைகள் தான் இருந்தன. இங்கெல்லாம் கடற்கரையில் இருந்த கிராமங்கள் இருந்த இடங்களிலே ஒரே ஒரு குடிசை கூட இல்லை என்றால் அந்த தீவு முழுவதுமாக தண்ணீர், இந்த பக்கம் அந்த தண்ணீர் அங்கே சென்றது. அதில் மிக அதிர்ச்சியான விஷயம் என்றால் கார் நிக்கோபார் என்ற தீவுக்கு சென்றிருந்தோம். கார் நிக்கோபார் தீவு என்பது இந்தியாவுக்கு இராணுவ வகையிலே மிக முக்கியமான ஒரு இராணுவ கேந்திரம். அது இராணுவ பாதுகாப்பு தளம். அதாவது இந்திய விமானப்படையினுடைய இராணுவ தளம் அங்கே இருக்கிறது. போர் என்றால் உடனடியாக பெறப்படுவதற்காக அங்கு ஒரு விமானப்படை தளம் இருக்கிறது. அங்கு கிறிஸ்துமஸ் பார்ட்டி நடந்திருக்கிறது. இரவு விருந்துக்கு பிறகு செல்லும் பொழுது காலையிலே கிட்டத்தட்ட 112 இராணுவ வீரர்கள், விமானப்படை வீரர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் அழிந்து விட்டார்கள். அதிர்ச்சியான தகவல். நாங்கள் இந்த கார் நிக்கோபார் தீவுக்கு சென்றபோது அது ஃபிளாட் ஐலாண்ட் என்பார்கள். அமாவாசையில் கூட தண்ணீர் உள்ளே வந்து விடுமா, அந்த அளவுக்கு மிக தட்டையான ஒரு தீவு அது. அது விமானப்படை, அது இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அங்கு விமானங்கள் எல்லாம் தண்ணீர் இருக்கின்றன. நாங்கள் சென்று பார்த்தபோது ஒன்றுமே இல்லை. அங்கு மயான அமைதி என்பார்களே, அப்படி ஒரு மயான அமைதி. கடல் சீற்றம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. கடல் பொங்குகிறது பார்க்கும்போது அழகாக இருக்கிறது. ஆனால் அந்த கடல் கொந்தளிப்பின் மூலமாக செய்த அழிவுகள் இருக்கிறது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 112 இராணுவ வீரர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அடித்து செல்லப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சடல பூமியாகத்தான் காட்சியளித்தது நாங்கள் சென்றபொழுது கார் நிக்கோபார் தீவு. அங்கிருந்து மிக முக்கியமான ஒரு புள்ளி, இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவின் தென்பகுதி முனை என்றால் அனைவருமே என்ன சொல்லுவோம் என்றால் கன்னியாகுமரி என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையில் இந்தியாவின் மெயின்லேண்டுக்கு தான் தென்பகுதி கன்னியாகுமரி. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய என்றால் அந்தமான் நிக்கோபார் இந்தியாவின் ஒரு பகுதி தான்.
எனவே இந்தியாவின் தென்பகுதி தென்முனை என்றால் மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்திரா பாயிண்ட், அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே கார் நிக்கோபார் என்று கடைசியாக ஒரு தீவு இருக்கும். அந்த தீவின் கடைசி புள்ளியாக இருப்பது இந்திரா பாயிண்ட் என்கிறது. அந்த இந்திரா பாயிண்ட் தான் இந்தியாவின் தென்முனை பகுதி. அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் தான் இந்த சுமத்ரா தீவுகள் இருக்கின்றன. அங்கதான் சுமத்ரா தீவுங்கிறது இந்த இந்தோனேசியாவுக்கும் அந்தமானுக்கு இடையில இருக்கு. அங்கதான் அந்த சுனாமி ஏற்பட்டது. இந்தோனேசியாவின் ஒரு கூட்டம் தான் சுமத்ரா, அது ஒரு தீவு கூட்டம். அங்கிருந்து 100 கிலோமீட்டர் அந்தமான் அரை மணி நேரத்துல நிக்கோபார் தீவு அந்த மைய பகுதி சுனாமி. அங்கதான் இந்த இந்திரா பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தென்முனை. அங்கு வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கிறது. இந்திரா பாயிண்ட் கலங்கரை விளக்கம் என்று கூறுவார்கள். கிட்டத்தட்ட 75 அடி உயரம், அது 70 அடி உயரத்தில் இருக்கும். அதாவது கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். ஆனால் இந்த சுனாமி வந்தபொழுது நாங்கள் அங்கு மேலே சென்று பார்த்தோம். சுனாமி வந்தபோது கலங்கரை விளக்கத்திற்கு மேல் தண்ணீர் சென்றிருக்கிறது. அப்படி என்றால் 100 அடி, அதை தான் சொன்னேன், 3 அடியிலிருந்து 100 அடி உயரம் வரை அந்த சுனாமி அலைகள் வந்திருக்கின்றன. அந்த கலங்கரை விளக்கமே மூழ்கி இருக்கிறது. கலங்கரை விளக்கத்தை சுற்றி இருந்த 30 குடும்பங்கள் முற்றிலுமாக அழிந்து விட்டன. ஏன்னா யாருக்கும் சுனாமி இவ்வளவு மிகப்பெரிய ஒரு மலையே வந்து விழற போது கடல் அலை, மலையாக வந்த கடல் அலை என்றுதான் சொல்ல வேண்டும். திருவள்ளுவர் சிலைக்கு மேல கன்னியாகுமரியில் வந்தது. அந்த நாங்கள் சென்ற பொழுது 2வது நாள் அங்கு சென்று அந்த ஹெலிகாப்டர் செல்லும் பொழுது அப்பொழுது கூட கலங்கரை விளக்கத்தின் முனைப்பகுதி தான் தெரிந்து கொண்டிருந்தது. தண்ணி அவ்வளவு தூரம் இருந்ததா? அவ்வளவு தண்ணீர், அந்த தீவே இல்லை. நாங்க செல்லும் இந்திரா பாயிண்ட் தீவே இல்லை, மூழ்கிதான் இருந்தது, கடல் தான் இருந்தது. அதற்கு பிறகு சிறுக 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 வடிந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் நான் அங்கே தங்கி இருந்தேன். சென்னையில் கூட என்ன ஆயிடுது என்றால் தமிழகத்தில் கூட சுனாமி வந்துவிட்டது, அந்த அதிர்வுகள் முடிந்துவிட்டன. ஆனால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளே 15 நாட்களும் தொடர்ந்து அந்த பின் அதிர்வுகள் வந்து கொண்டே இருந்தது. நானும் எனது ஒளிப்பதிவாளரும் இரவு தங்குவதற்கு முடியாது. நாங்கள் நடு சாலையில், எல்லாருமே சாலையில் தான் இருந்தார்கள், மக்களும் நாங்கள் அங்கே தான் இருப்போம். நாங்கள் என்னுடைய ஒளிப்பதிவாளர் கேமரா வைத்திருப்பார், நான் மைக்கையும் அந்த உபகரணம் கையில் வைத்துக்கொண்டு சாலையிலே படுத்து உறங்கினோம், வேறு வழி இல்லை. அது போன்று அங்கு என்ன பெரிய பிரச்சனை ஏற்பட்டது என்றால் பலருக்கும் இந்த விடயங்கள் தெரிந்திருக்காது. தண்ணீர், நல்ல தண்ணீர் கிடைக்கும் என்றால் கடலில் உட்புகுந்து விட்டதால் ஒட்டுமொத்த அந்தமான் கார் நிக்கோபாரிலே குடி தண்ணீர் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரு மினரல் பாட்டில் என்று குடிக்கிற அந்த பாட்டில் தண்ணீர், ஒரு பாட்டில் தண்ணீர் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஒரே ஒரு பாட்டில் தண்ணீர் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தண்ணீர் சுற்றியும் தண்ணீர், ஆனால் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, உப்பு தண்ணீராக இருந்தது. அதே போன்று அடிக்கடி அந்த அதிர்வுகள் ஏற்படும் நடு ரோட்டுக்கு வந்துவிடும். என்றால் கட்டிடங்களுக்குள் இருந்தால் கட்டிடம் இடிந்து விழுந்துவிடும் என்ற பயத்திலே அதிர்வுகள் கிட்டத்தட்ட நானும் எனது ஒளிப்பதிவாலும் ஒரு 200 முறையாக ஓடி வந்திருப்போம் நடுசாலை. அது சில சமயங்கள் அதிர்வுகளே இருக்காது, ஆனால் அதிர்வுகள் வரும்போது ஒரு பயம் வந்து முடியாது. அந்த பயத்தினாலேயே பலர் அடிக்கடி ஓடி வருவோம், என்றால் மக்கள் ஓடுவார்கள். அதே போன்று திடீரென்று ஒரு முறை நாங்கள் அந்த கார் நிக்கோபார் தீவில் வந்து ஷூட் பண்ணி கொண்டிருந்தோம். கடற்கரை எப்படி இருக்கு என்பது, அந்த காட்சிகள், பாறைகள்லாம், அந்த கடலுக்குள் இருந்த விடயங்கள்லாம் வெளியே வந்து விட்டது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தோம். திடீர்னு ஒரு 4 பேர் ஓடி வந்தார்கள். அவருக்கு பின்னால் ஒரு 100 பேர் ஓடினார். சுனாமி வருகின்ற பயம் ஓடும். நாங்களும் அடித்து பிடித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நேரடியாக போன் பேசிக்கொண்டே ஓடி வருகிறேன். சுனாமி வருகிறது, எங்களை துரத்துகிறதுன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். திடீரென்று கொஞ்சம் ரொம்ப பார்த்தால் தண்ணீர் வரவில்லை என்றால் சுனாமி வரப்போதுன்னு பயத்தில் ஓடி வந்தேன்னு ஒருவர் சொல்ல, பயம் அப்பொழுது வந்து வீதியில் வந்து யார் சொல்வதெல்லாம் உடனடியாக உண்மையாகிவிட்டது. பதற்றம், எங்கேனும் பயம் பயம். கடலை பார்த்தாலே பயப்படக்கூடிய அளவுக்கு அங்கு இருந்தது. அதாவது அழகான ஒரு கடல், அந்தமான் நிக்கோபாருடைய கடல் வந்து மிக அருமையாக இருக்கும். கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் என்பார்களே, கீழே உள்ள கடலுக்கு கீழே உள்ள மண் எல்லாம் மிக அழகாக வெளிப்படையாக நேக்கட் ஐஸில் பார்க்க முடியும். கண்ணை பார்த்தால் அழகாக தெரியும். உள்ளே மீன்கள் செல்வது கூட, அந்த மீன்களின் வண்ணங்கள் கூட பார்க்க முடியாது. மிக தெளிவான கண்ணாடி போன்று இருக்கக்கூடிய கடல். அந்த கடலை பார்த்தாலே அச்சப்படுகின்ற இன்னமும் சுனாமி பயம் அங்கு இருக்கிறது. அந்த சுனாமி, அந்த ட்ராமா இன்னும் 20 ஆண்டுகள் கழித்தும் அங்குள்ளவரை பார்த்து பேசினால் நிச்சயமாக அந்த நினைவுகளின் கொடூர கனவு, அது எங்களால் மறக்கவே முடியாது. மிக மோசமான ஒரு நினைவு, கொடூரமான நினைவு என்று நினைவு கூறத்தக்க காட்சிகள் தான் இருந்தன அந்தமான் நிக்கோபாரிலே.